பசி என்னை படைத்தது, உணவு என்னை வளர்த்தது. பசி உணவு மகேந்திரன். மகிழ்ச்சியாக வாழ்வோம், மகிழ்ச்சியாக வாழ்வோம். இந்த பிரபஞ்சகம் என்பது மகிழ்ச்சியாக இருக்கிறது, இந்த பூமி என்பது மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதுபோல் நாம்ளும் மகிழ்ச்சியாக வாழ்வோம். பரபரப்ப உலகில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு கொஞ்சம் டைம் ஒதுக்குவோம். பக்தி மார்க்கம், ஞான மார்க்கம், உண்மை மார்க்கம். உண்மை மார்க்கம் என்பது ரொம்ப ரொம்ப எளிமையாக இருக்கும். நிறைய பாடங்கள் நடத்த முடியாது. எப்படி என்னங்கய்யா இதையே சொல்லி வேறு என்ன சொல்கிறீங்க என்னால் நீ அவனுக்கு சிரிக்க தான் முடியும். ஐயா இவ்வளோ வீடியோ போடுறீங்களே இதுக்கு ஒன்று நீங்கள் பார்த்து சிரிங்க, நீங்கள் சிரிக்கலாம் எங்கள் வீடியோவை நாங்களே பார்த்து சிரிச்சுக்கிறோம். புரியுதுங்களா? இப்போ எங்கள் தோழர்களாக இருக்காங்கல்ல அவங்களாம் பார்ப்பாங்க, இதை பார்த்து சிரிப்பாங்க. புரியுது? ஐயா ஒரு வீடியோ பார்த்து சிரிச்சுங்க, பரவாயில்ல, உடம்பு வாழ்த்தோம். உடம்ப டென்ஷன் ஆகிறத பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பிபி ரேஸ் ஆகும், மைண்டு ஒங்கியணும் தேவையில்லாது. அதுக்காக இப்போ சுத்தமாக நான் பார்க்காம இல்லை, நிறைய பார்க்க மாட்டேன். புரியுதுங்களா? அப்போ இந்த உடல் அறிவை ஒரு இடத்துல அறிவை கொண்டு வருவேன், ஒரு இடத்துல உணர்வை கொண்டு வருவேன். ஆனால் அறிவை விட உயர்ந்தது உணர்வுன்னு என்னுடைய உடல் சொல்லியது. அது எனக்கு சொந்தம். உங்களுக்கு இல்லை உணர்வை விட அறிவு தாங்க உயர்ந்ததுன்னா நீங்கள் அப்படியே வாழுங்க. உங்களுக்கெல்லாம் நான் சொல்ல, ஆனால் உங்களுக்குள்ளே கேளுங்க. என் உடம்புக்கிட்ட நான் கேட்டேன், அறிவு உயர்ந்ததா உணர்வு உயர்ந்ததான்னு கேட்டேன். உணர்வு தான் உயர்ந்தது என்று என் உடல் எனக்கு விளக்கியது. அதே போல் நீங்கள் உங்கள் உடல்கிட்ட கேளுங்க. எந்த ஒரு கேள்விக்கும் உண்மை மார்க்கத்தில் பதில் சொல்ல மாட்டோம், உங்களையே சிந்திக்க வைப்போம். இது எது என்றால் சுய அறிவு. புரியுதுங்களா? அறிவில் சுய அறிவுன்னு சொல்லி தருவோம். உங்களுக்குள் கேள்வி கேளுங்க. இது அறிவு தான் உயர்ந்தது, உணர்வு அறிவு விட கீழே அப்படின்னு சொல்லிச்சுன்னா அது உங்களுக்கு. அதன் பிரகாரம் நீங்கள் வாழுங்க. உங்களெல்லாம் இப்படிலாம் மாறுங்க, வாழக்கூடாதுன்னெலாம் நாங்கள் எதுவும் சொல்ல மாட்டோம். இதை பிடித்தவங்க இதுக்குள்ளே வாங்க, அதை பிடித்தவங்க அதுக்குள்ளே போங்க. எந்த குருமார்கிட்ட என்னை இட்டு போனாலும் சரி, புரியுதுங்களா? வாங்கன்னா வருவேன். என் உடம்பு வானாடா போவாதடான்னு சொல்லிச்சுன்னா யாரு கூட்டாலும் போகவும் மாட்டேன். ரெண்டு விதமாக இருப்பேன். ஏதோ போகணுன்னு சொல்லிச்சா ஒரு 10 பேருக்கு ஒரு எல்லாரும் வராங்க, ஒரு நட்புகள் வராங்க, வாங்க அவர் போய் பார்த்துட்டு வரலான்னா போவேன். 10 பேர் கூப்பிட்டும் சரி, அங்கே வானான்னு சொல்லும் என் உடம்பு, என்னுடைய உணர்வு பதிவு பண்ண வேண்டாம் அந்த இடம் சொல்ல நான் நின்றுடுவேன். அதுக்காக அதை நல்லதுன்னு சொல்ல மாட்டேன், கெட்டதுன்னு சொல்ல மாட்டேன். புரியுதுங்களா? ஆனால் முழுக்க என்னை மட்டுமே நான் நம்புவேன். இதை தான் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஏன் அறிவை கேட்டு என் உணர்வு எனக்கு சொந்தம். புரியுதுங்களா? அறிவுக்கும் உணர்வுக்குமே பின்னாடி பிரிப்பேன். அப்படியே ஆழ்ந்து கடந்து போனோம். லாஸ்ட்டாக அந்த உண்மை புரிஞ்சுதுன்னா சிரிப்பு வந்துடும். எப்படி சிரிப்பு வந்துடும் உங்களுக்கு? அதனால தான் நான் அடிக்கடி சிரிச்சினே பேசுங்க. புரியுதுங்களா? மீதியில் சிரிக்க முடியாது. எவ்வளோ வீடியோ பாருங்கள், நம்ம வீடியோ மாதிரி நான் பேசுகிறவங்களுக்கு சிரிச்சின்னு பேச மாட்டாங்க, எமோஷன் டென்ஷனாக பேசுவாங்க. ஏன்னா அந்த உண்மைக்குள் கடந்து போகலாம் அவங்க. ஆனால் உங்கள் எல்லாருக்கும் ஒரு அழைப்பு கொடுக்குறேன். அந்த அடுத்து ஒரு ஸ்டேஜ் வாங்க, அதில் சலிப்பு வரணும். இப்போ ஃபஸ்ட்டு போனால் பக்தி மார்க்கத்தில் ஒரு சலிப்பு வந்தது. அடுத்து ஞான மார்க்கத்தில் போனேன், அதில் கொஞ்ச நேரம் பயணித்தேன், சலிப்பு வந்தது. இப்போ உண்மை மார்க்கத்துக்கு வந்துக்கிறேன். உண்மை மார்க்கத்தில் சலிப்பே இருக்காது. அதுதான் நிரந்தரம், அதுதான் உள் உணர்வு. புரிஞ்சுச்சிங்களா? சிந்திக்கணும். இப்போலாம் சிந்தனை, டாப் சிந்தனை சிந்தித்தால் மட்டும்தான் அது புரியும். அப்படியே இப்படி தள்ளிட்டு பார்த்தா ஒன்றுமே புரியாது, அது எதுவுமே புரியாது. அது ஒரு இல்லைங்க, இந்த வீடியோ இவத்து பார்த்தோம்னா ஒரு சிரிக்கலாங்க, அதுக்காக பார்த்தா இருந்தால் சரி பாருங்கள், ஓகே. ஆனால் ஆழ்ந்து சிந்தித்து உள்ளே போகலாம். நீங்கள் இதுக்குள் ஆழ்ந்து சிந்தித்து உள்ளே போகும்போது லாஸ்ட்டில் எல்லை கடந்த சொல்லவே முடியாது. ஒரே ஒன்று நான் சொல்லுகிறேன், நீங்கள் உண்மையை அறிய வேண்டுமென்றால் உங்கள் வீட்டில் இருக்கும் குழந்தையை கூர்ந்து கவனிங்கள், குழந்தையிடம் படிங்கள். ஒரு பொய் கூட வராது. ஒரு 6 மாதம் குழந்தை, 8 மாதம் குழந்தை, 1 வருஷம் குழந்தையை மட்டும் அந்த குழந்தை என்ன செயல் செய்யுதுன்றது மட்டும் கூர்ந்து கவனிங்கள். அனைத்து உண்மையும் பிறக்கும்.
ஏனென்றால் குழந்தை உணர்வோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறது. பாயிண்ட்டை கொண்டு வந்துட்டேன்ல, ஆழ்ந்து சிந்திங்க. கடந்து போகலாம், பாடங்கள் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எந்த அளவுக்கு சிந்திக்கிறீங்கன்னு தெரியாது, புரியுதுங்களா? நீங்கள் எந்த அளவுக்கு கடந்து போக போகிறீங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது. நாங்கள் ஒரு உண்மை மார்க்குன்னு இருக்கோம், எங்களுக்காக நாங்கள் பேசி இந்த வீடியோ விட்டுக்கிறோம். அவங்களாம் ஒரு சிலர் அதை முன்னாடியே சொல்லிட்டு பாருங்களேன், எனக்கு வாழ்த்து சொன்னவங்களுக்கும் நன்றி, வீடியோ பார்த்துட்டு வாழ்த்து சொல்லாதவங்களுக்கும் நன்றின்ட்டு பாருங்கள். உங்களுக்கும் ஒரு வாழ்த்து தெரிவிச்சிடுவேன். என்ன விளக்குறேன், முடிஞ்சால் இதுக்குள்ளே வாங்க, என்னால் முடியலைங்க அப்படின்னா எது முடியுதோ அதுக்குள்ளே பயணிங்க. அதனால் நன்றி, மகிழ்ச்சி. ரொம்ப நேரம்லாம் வீடியோ போகாது, புரியுதுங்களா? அதை பற்றிலாம் பின்னாடி வரும் இதுக்கு மேலே, புரியுதுங்களா? நல்லா மகிழ்ச்சியாக இருங்க. பசி எடுத்துதா? சாப்பிட்டீங்களா? மகிழ்ச்சியாக சாப்பிடுங்க, புரியுதுங்களா? பூமியில் முதன்மையானவன் உழவன். உழவன் பூமியில் பெருகட்டும், உணவு உற்பத்தி பூமியில் பெருகட்டும். நன்றி, மகிழ்ச்சி. பசி உணவு மகேந்திரன்.